தமிழக கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையின் ஈயடிச்சான் காப்பியாகவே உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கிண்டல் அடித்துள்ளார். தென்காசியில் பூத் கமிட்டி மாநில மாநாடு தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், மாநில கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி கொள்கையை தவிர மீதமுள்ள 95% கருத்துக்கள் அனைத்தும் தேசிய கல்விக் கொள்கையில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் என்றும், தேசிய கல்விக் கொள்கையை காப்பியடித்து திமுக அரசு வெளியிட்டுள்ளது வேடிக்கையாக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. 95% அப்படியே காப்பி அடிச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கை மட்டும் அதை மட்டும் விட்டுட்டு மீதி பூரா அவங்க சொன்னது அப்படி நீ காப்பி அடித்து சொல்லியிருக்கிறாங்க. தவிர இவங்க புதுசாக எதுவுமே சிந்தனை பண்ணியோ எதுவுமே மக்களுக்காக மாணவர்களை சிந்தனை பண்ணி எதுவும் செய்யலை. திருவண்ணாமலையில் பௌர்ணமியையொட்டி கொட்டும் மழையிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி நாள் நேற்று பிற்பகல் 2:43 மணிக்கு தொடங்கி இன்று பிற்பகல் 2:18 மணிக்கு நிறைவடைய உள்ளதாக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் மழையில் நனைந்தவாறு விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். விளம்பர திமுக ஆட்சியில் மாடவீதியை சுற்றி பள்ளம் தோண்டி உள்ளதால் சேரும் சகதியுமான பாதையில் நடந்து செல்லும் நிலைக்கு பக்தர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். முழுக்க முழுக்க ஒரு நாட்டை சார்ந்திருப்பது பேராபத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவைக் கூட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தவர், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த வரி ஏற்றத்தினால் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் ஆடை உற்பத்தி பெரிய அளவில் வீழ்ச்சியடையும் என்று கூறினார். நம் நாடு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை ட்ரம்ப் சொல்வதாகவும், இது பேராபத்தான போக்கு, இது எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்று தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர், ஈரோடு, கோவை எல்லா பகுதியில் இருக்குமே ஏற்றுமதி. உங்களுக்கு தெரியும், ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு வீழ்ச்சி அடையும். நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்தால் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்குங்கள். அதனால தான் நாங்கள் இந்த தற்சார்புங்கிறத யாருமே பொருள்படுத்தமா. முழுக்க முழுக்க ஒரு நாட்டையே சார்ந்திருப்பது பேராபத்தை கொண்டு போய் நிறுத்திவிடும். திருப்பூர் காங்கேயம் ரோடு டாப் லைட் சென்டரில் சர்வதேச அளவிலான நீட் ஷோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பின்னலாடை ஜவுளி இயந்திரங்கள், துணைப் பொருட்கள், துணிகள், சாயங்கள் தொடர்பான தயாரிப்புகள் மற்றும் AI தொழில்நுட்பத்தில் உருவான இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா, இத்தாலி, சீனா போன்ற வெளிநாடுகள் மட்டுமின்றி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இயந்திரங்கள் 5 பிரம்மாண்ட அரங்குகளில் 500 ஸ்டால்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையரில் வந்து வைக்கிறது, ட்ரையர்லேருந்து எடுக்கிறது, ரெண்டாவது வந்து துணிகளை அடுக்கி கொடுக்கறது, துணிகளை வந்து கட்டிலிருந்து ஒவ்வொரு துணியாக பிரித்து எடுக்கிறது. இதுதான் இதனுடைய ஸ்பெஷல். அதாவது 4 பேர் செய்கிற வேலையை வந்து இந்த ஒரு ரோபோட்டே வந்து செய்ய முடியுங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னன்னா, நாங்கள் வந்து எல்லாம் எங்கெங்கே வேஸ்ட் வாட்டர் வருதோ அந்த வேஸ்ட் வாட்டரை நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணுற ரீசைக்ளிங் ப்ராசஸ் வந்து வழியாக பண்ணிகிட்ருக்கிறோம். டீயிங் யூனிட்டு, வெதர் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, எங்கெங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ எல்லா இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் வாட்டர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமாக ரீசைக்ளிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து புதுசாக நாங்கள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெக் கிரிப் அட்டாச்மெண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் ஹெம்மிங் வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துருக்கோம். இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சைஸ் இருந்து இன்னொரு சைஸ் மாத்திரக்கு வந்து AI டெக்னாலஜி மூலிமா ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எலாபரேட் ஆகிருக்கு. இந்த டெக்னாலஜி ஒன்லி கன்சைன் பண்ணுது. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் பகுதியில் லாரிகள் வராததால் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கட்டா நகரம், துகுலி உள்ள 5க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பனைக்காக குவித்து வைத்துள்ளனர். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் லாரிகள் வராததால் தேக்கமடைந்துள்ளன. இதனிடையே மாலை நேரங்களில் மழை பெய்து வருவதால் வெயில்
தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் நனைந்து விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உரிய நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 25,000 மூட்டைக்கு மேலே வந்து ஸ்டாக் இருக்குது சார். லாரி சரியாக வரது கிடையாது. மழைக்காலமாக மழை வந்து இப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டாங்குது. ரெண்டாவது வந்து நெல் வந்து ஒரு செட்டு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை சீக்கிரம் எடுக்கிறதுக்கு உள்ளான வாகவழியை பார்க்க எங்களுக்கு லோடு ஏற்றி விட்டாங்க. அடுத்த நெல் கொண்டு வந்து கொட்டுறதுக்கும் வாகவழிக்கு இடம் கிடைக்கும். இப்போ விவசாயம் இந்த மாதிரியே வந்து துன்புறுத்திக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார். SRM ஹோட்டலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திடம் ஒப்படைக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ள நிலையில் SRM குழுமம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி காஜாமலை பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் SRM குழுமம் சார்பில் ஹோட்டல் நடத்த 30 வருடங்களுக்கு குத்தகை ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது குத்தகை காலம் நிறைவடைந்த நிலையில் மேலும் 20 ஆண்டுகள் நீட்டிக்க கோரி ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் நிராகரித்தது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டு தடை பெறப்பட்டது. இந்நிலையில் இதனை எதிர்த்து SRM குழுமம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று SRM குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டூரிசம்ன்றது கவர்மெண்ட்டே கிடையாது. இட் இஸ் தமிழ்நாடு, இட்ஸ் போர்டு, இட்ஸ் கார்பரேஷன். அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், விளக்கம் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு டூரிசம் வந்து HRNC பேஸில் ரெண்டு போடணும். நீ அன்றைக்கி எனக்கு 700 ரூபாய்க்கு பற்றி போட்டு 7,000 போட்டால் 70,000 போகலாம். நீ திடீர்னு 7 கோடி வருஷத்துக்கு போட்டிங்கன்னா சைபருக்கு நம்பருக்கு முன்னாடி இருந்தால் வேல்யூ இல்லை, நம்பருக்கு அப்புறம் சைபர் இருந்தால் அதுக்கு வேல்யூ இருக்குது. 7,000ங்க 70,000ங்க 7 லட்சங்க 7 கோடிங்க. நீங்களே சொல்லுங்கள். இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் பண்ணதில்லை. இது ஏதோ ஒரு இண்டிவிஜுவலால் பண்ணுற ஒரு இயக்கங்கள். எங்களுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி தான் இருக்குது. எல்லா விதத்தையும் இந்த விதத்தையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இந்த ஹெல்ப்பை சால்வ் பண்ணோம், எங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார் என்பவரின் கார் கடந்த மாதம் 18ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஆற்று பாலத்தில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து இந்த விபத்து தொடர்பாக கார் உரிமையாளர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க சிறப்பு உதவி ஆய்வாளர் கோவிந்தன் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. காவல் உதவியாளர் கோவிந்தன் லஞ்சம் வாங்கிய வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கோவிந்தனை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். காசுக்காக வேலையை சீக்கிரம் முடிக்கிறது, காசு இல்லாதாலும் முடிக்க முடியாது. இந்த 8 ரூபாயை வச்சு அந்த வேலையை முடிக்கிறது பெரிய குதிரைப்பொண்ணு. எவனையாவது வரவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வச்சு தான் வேலையை முடிக்கணும். நான் விட்டு போனால் அடுத்த வேலையை முடிச்சு ஆகணும். அந்த வேலையை நிர்பந்தம் எல்லாமே ஓடின்னு இருக்கோம். இதுக்கே டிரைவர் 4,000 உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு எதிரே உள்ள கோயில் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான தொகையை வரும் 13ஆம் தேதிக்குள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு செலுத்துமாறு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஒத்தக்கடையில் உள்ள கோதண்டராமசாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு வாகன நிறுத்துமிடம் மற்றும் கூடுதல் கட்டடங்களை கட்டுவதற்காக நிலத்தை ஒப்படைக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு நிலம் கையகப்படுத்துவதற்காக 25 கோடியே 49 லட்சம் ரூபாயை கோயிலுக்கு வழங்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வரும் 13ஆம் தேதிக்குள் பணத்தை செலுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னை பரங்கி மலையில் பெண் கல்வி மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பரங்கி மலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியை காவல்துறை ஆய்வாளர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். 3 கிலோமீட்டர் தொலைவை இலக்காக கொண்டு 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 800க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியின் போது பெண் கல்வி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி மாணவிகள் பங்கேற்றது காண்போரை கவர்ந்தது. எங்களது பள்ளி பாரம்பரியம் மிக்க எங்களது பள்ளியாகிய சென்ட் டாமினிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதன் வரலாற்றிலே ஒரு பதிவு பண்ண நாள். 125 வருடங்களுக்குள் நாங்கள் நுழைந்துள்ளோம். இந்த பள்ளி எங்களது பிரான்சிஸ்கன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி என்ற சபையின் கன்னியர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஒரு ஈவெண்ட்
பிள்ளைங்க நல்லா ஒரு எனர்ஜியாக ஃபிசிக்கலாக இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். ஈச் ஒன் ஒவ்வொரு கையிலையும் ஒரு பிளக்கார்டு, நிறைய பேர் பிளக்கார்டு குடிச்சிருக்காங்க. மக்களுக்காக, இந்த வட்டாரத்து மக்களுக்கு பெண்ணின் மகத்துவத்தை குறித்து எடுத்து சொல்லி ஓடி ரன் பண்ணி மினி மாரத்தான் வாக்கத்தானாக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே உள்ள ஏரியில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். காட்டாங்குளம் ஊராட்சியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறை பராமரிப்பில் ஏரி உள்ளது. இந்த ஏரியில் வெயிலின் தாக்கம் காரணமாக குறைந்த அளவு நீர் இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஏரியில் உள்ள ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் டன் கணக்கில் செத்து மிதக்கின்றன. இதனால் ஏரி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏரியில் உள்ள தண்ணீரை கால்நடைகள் பருக முடியாத நிலையில் இருப்பதால் உடனடியாக இறந்த மீன்களை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஈகாட்டுத்தாங்கல் மேம்பாலத்தில் காய்கறிகள் ஏற்றி சென்ற வேன் பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயம்பேட்டில் இருந்து பல்வேறு கடைகளுக்கு காய்கறிகளை இறக்கும் வகையில் மொத்தமாக காய்கறிகள் ஏற்றப்பட்டு சரக்கு வாகனம் வந்தது. அப்போது ஈகாட்டுத்தாங்கல் மேம்பாலத்தில் வேன் பழுதாகி சாலையின் குறுக்கே நின்றது. இதனால் ஜவஹர்லால் சாலை மற்றும் பாலத்தில் இருந்து அசோக் பில்லர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து நெரிசல் காரணமாக வேலைக்கு செல்வோர், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வோர் என அனைவரும் பாதிக்கப்பட்டனர். ஆடி மாத பௌர்ணமி முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். திருவண்ணாமலை ரயில் நிலையம் வந்த விழுப்புரம் காட்பாடி ரயிலில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள், பேருந்துகள் இயக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் போதிய பேருந்துகள், ரயில்கள் இயக்கப்படவில்லை என கிரிவலம் வந்த பக்தர்கள் குற்றம் சாட்டினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பௌர்ணமி தினம் என்பதால் குடும்பமாக இரவில் கடற்கரையில் தங்கிய பக்தர்கள் கடற்கரை மணலை தோண்டி அதற்குள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். கடல் 100 அடிக்கு மேல் உள்வாங்கியதால் பாசி படிந்த பாறைகள் வெளியில் தெரிந்தன. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் பெண்களை தாக்கிய கரடியை ட்ரோன் மூலம் கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். எலுமிச்சை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்ற 3 பெண்கள் கரடி தாக்கியதில் காயமடைந்தனர். இதனையடுத்து கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்து கூண்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்து கரடியின் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். எனினும் ட்ரோன் கேமராவில் கரடி சிக்காததால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கரடி சென்றிருக்கக்கூடும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்காசி நகர பகுதியில் காவலர் குடியிருப்பு சாலையில் கழிவுநீர் ஓடுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி காவல் நிலையம் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகாமையில் காவலர் குடியிருப்பானது செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி உள்ளதால் கொசு தொல்லை அதிகரித்து பல தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் குடியிருப்பு பகுதியில் சாக்கடை தொந்தரவு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக கொசு தொந்தரவு, சாக்கடை வெளியே போகாமல் இருந்து கொண்டும் பாம்பு தொந்தரவுகளாலும் பாதிக்கப்பட்டு வருகிறோம். நிறைய குழந்தைகள் காய்ச்சலால் கஷ்டப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் தென்காசி நகராட்சி கமிஷனர் அவர்களிடமும் தகவல் கொடுத்தோம். சேர்மன் அவர்களிடமும் மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனு கொடுத்து விட்டோம். சிஎம் செல்லுக்கும் தகவல் அளித்து விட்டோம். இதுவரை எந்த பதிலும் இல்லை. தென்காசி விகே புதூர் பகுதிக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து பழுதாகி சாலையில் நின்றதை கண்டு மாணவர்கள் கேலி செய்து பாடிய பாடல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சுரண்டை வழியே விகே புதூர் பகுதிக்கு சென்று அரசு பேருந்து பழுதாகி கல்லூரணி என்ற இடத்தில் நின்றது.
இதனையடுத்து எவ்வளவு முயன்றும் பேருந்தை இயக்க முடியாததால் பயணிகள், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் பேருந்தை தள்ளி கொண்டு சென்றனர். இதனை பார்த்த மாணவ மாணவிகள், பாரு தம்பி பாரு, இதற்கு பெயர்தான் விடியல் பேருந்து என சினிமா பாடலோடு மெட்டு போட்டு பாடிய காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாணவ மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுப்பாளையம் ஒன்றியம் பனைவோலைப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 10 நாட்களாக மழைநீர் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பள்ளி வளாகத்தில் இருந்த மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதிகள் இல்லை என்பதால் மழைநீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி காய்ச்சல், இருமல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதாக மாணாக்கர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனே மழைநீரை அகற்ற போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் இன்று காலை மீன்பிடிக்க சென்றனர். வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 7 பேரும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை நடத்தி வரும் கைது நடவடிக்கை தமிழக மீனவர்கள் மத்தியில் அதிருப்தியையும் கொந்தளிப்பையையும் ஏற்படுத்தியுள்ளது.